ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இப்போல்லாம் வழக்கமாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வருது. கோடை காலத்தை விட மழை காலங்களில் தான் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தின் போது சிலருக்கு காய்ச்சல், சளி, இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான் இந்த காலநிலை மாற்றத்தினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த நிலையில் மழை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம உணவு பழக்கங்களை நல்ல முறையில் கடைபிடிக்கிறது அவசியம். அந்த வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிற வேலையை டீ நல்லா செய்யும் அப்படின்னு தான் சொல்லலாம். மழை காலத்தில் மூலிகைகளை போட்டு டீ குடித்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும். அதனால காய்ச்சல், இருமல், சளி இது மாதிரியான நோய் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அப்படி மழைக்காலங்களில் என்ன மாதிரியான டீ குடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துளசி டீ மருத்துவ குணமிக்க செடிகளில் ஒன்றுனா துளசியை சொல்லலாம். ஆயுர்வேதத்தில் துளசியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா துளசியில் ஆன்டிபாக்டீரியல், பூஞ்சை எதிர்ப்பு, ஆன்டிவைரல் பண்புகள்லாம் அதிகமாக இருக்குது. இதை டீ போட்டு நம்ம குடிக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், சுவாச ஆரோக்கியம் கூட சரியாகும். துளசி டீ எப்படி போடுறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான துளசி டீ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட துளசி செடி இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி துளசி இலைகளை எடுத்துக்கோங்க. 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் எப்பயும் டீ போடுவாங்கள்ல அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1.25 டம்ளர் தண்ணியை ஊற்றி தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு கைப்பிடி துளசி இலைகளை போடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 இன்ச் இஞ்சி இருக்குல்ல அதையும் தட்டி இதோடே போட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்ல அது 1 டம்ளர் அளவுக்கு வற்றி அந்த தண்ணி கலர் க்ரீன் கலராக மாறுற அளவுக்கு இந்த துளசி டீ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த துளசி டீயை எடுத்து, அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துளசி டீயை எடுத்து அதில் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா ஹனி சேர்த்து ஒரு ஆற்றிட்டு வடிகட்டி குடிச்சிங்கன்னா மழை காலத்துக்கு ஏற்ற சூடான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய துளசி டீ ரெடி. இஞ்சி டீ. இஞ்சி அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இஞ்சியில் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அதிகமாகவே இருக்குது. இது மழைக்காலங்களில் டீ போட்டு குடித்தோன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குல்ல அது வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகளை சரியாக்குறதுக்கும் இந்த இஞ்சி டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இஞ்சி டீ இப்போ எப்படி போடுறதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு, அதாவது எப்பயும் டீ போடுவீங்களா அந்த பாத்திரத்தை வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு 1 டம்ளர் டீ வேணும்னா 3/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாத்திரத்தில் இந்த 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி இஞ்சியை தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு நச்சு இந்த தண்ணிக்குள்ளார போட்டு நல்லா கொதிக்க வைங்க. உங்களுக்கு தேவையான அளவு டீ தூள் போட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க 3/4 டம்ளர் பாலையும் ஊற்றி தேவையான அளவு சர்க்கரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டு எடுத்து வடிகட்டியில் வடிகட்டி சுட சுட குடிச்சிங்கன்னா மழை நேரத்துக்கு ஏற்ற சூப்பரான இஞ்சி டீ ரெடி. மசாலா டீ. பொதுவாகவே மழை காலங்களில் மசால் டீயை நம்மள பலரும் விரும்பி குடிப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு இது எல்லாமே நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களில் ஒன்று தான். இதை டீயில் கலந்து நம்ம குடிக்கிறப்ப நிரந்தரமாகவே சில நோய்கள் குணமடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உதாரணமாக சளி, இருமல் இருக்கிறவங்க இந்த மசால் டீயை குடிக்கிறது நல்லது. மழை காலங்களில் இந்த மசால் டீயை நீங்கள் குடிக்கிறப்ப உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மசால் டீ எப்படி போடுறதுன்னு இப்போ சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. 1 இன்ச் இஞ்சி, 1 ஏலக்காய், குட்டியாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, மிளகு கொஞ்சம் அதாவது 4-5 எடுத்துட்டு
இடிக்கல் இருக்குல்ல, அதில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஆளுக்கு எப்படி மசால் டீ போடுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுலேயே இப்போ நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல, இந்த எல்லா பொருட்களையும் போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் 3/4 டம்ளர் பால், நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற டீ தூள், தேவையான அளவு ஜீனி போட்டு எப்பயும் டீ போடுற மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிச்சிங்கன்னா சுவையான சூடான மசாலா டீ ரெடி. மழை வந்துச்சுனாலே டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும்? டீ தானே வரும். அப்படிப்பட்ட டீயை பயன்படுத்தி மழை காலத்தில் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவை தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதாவது 3 வகையான டீக்களை பயன்படுத்தி எப்படி மழை காலத்தில் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு குறைவை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இதை நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.